நம்பிக்கை டிவி நேயர்களுக்கு வணக்கங்கள். இதுவரைக்கும் நம்ம எபிசோட்ஸ்ல வந்து ஒரு ஆணோட பெர்ஸ்பெக்டிவ் மட்டும் பார்த்தோம். அப்பா, பையன், அம்மா, பையன் கூட நம்ம பார்த்திருப்போம். ஆனா இன்னைக்கு ஸ்பெஷலா இந்த சண்டே அதுவுமா விமென்ஸ் டேயோட ஸ்பெஷல் ப்ரோகிராமா நம்ம ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்ட வரவழைச்சிருக்கோம். ஸோ இந்த விமென் இந்த ஒரு பெண் அப்படின்றது ஒரு குடும்பத்துக்கோ அல்ல ஒரு வீடுக்கோ எவ்வளோ முக்கியமானது அப்படின்னு நம்ம சின்ன சின்ன விஷயத்துல கூட பார்க்கலாம். இப்போ ஒரு ஆண் கிளம்பி ஆஃபீஸ் போறாங்க, ஒரு பசங்க கிளம்பி ஸ்கூலுக்கு போறாங்க அப்படின்னாலுமே அதுல ஒரு பெண்ணா, ஒரு அம்மாவா, ஒரு மனைவியா அந்த ரோல் எவ்ளோ முக்கியம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம கஷ்டமாவும் இருக்கலாம். ஒரு சந்தோஷத்தோடயும் பண்ணலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ராங்கான பெண்களுக்கும் இன்றைய ஹேப்பி விமென்ஸ் டே. இந்த எபிசோட்ல நம்ம கிட்ட பேசுறதுக்கு ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட் வந்திருக்காங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, போன எபிசோட் அம்மாவா பேசின மிஸ்ஸஸ் கிளாரா வந்திருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட விமென்ஸ் டே பத்தியோ, விமன பத்தி என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டுக்கலாம். நீங்க சொல்லுங்க. விமன பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்கள் அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். ஸோ இந்த வயசுல ஆர் 3 to 5 பொதுவாவே பிள்ளைங்கனாலே அம்மாக்களுக்கு ரொம்ப பார்த்து பார்த்து வளர்க்கணும் அப்படின்னு தான் இருக்கும். அது ஆண் பிள்ளையா இருந்தாலும் சரி, பெண் பிள்ளையா இருந்தாலும் சரி. பட் என்னதான் இருந்தாலும் வளர்ப்பு ஒரே மாரி இருந்தாலும், பெண் பிள்ளைங்களோட எமோஷன்ஸோ ஆர் அவங்க வளர்ற விதமோ ஆண் பிள்ளைங்களோடதும் கண்டிப்பா வெவ்வேறா தான் இருக்கும். இதுவரைக்கும் நம்ம பார்த்ததுல 3 to 5 வயசுல வந்து இனிஷியேட்டிவ் வெர்சஸ் கில்ட், அதாவது துவக்கம் அப்படி இல்லைன்னா ஒரு குற்ற மனசாட்சி அப்படின்னு ஆரம்பிக்கும். ஸோ அதுல ஆண் பிள்ளைகளும் சரி, பெண் பிள்ளைகளும் சரி 2 பேரும் ஒரே மாதிரி தான் பண்ணுவாங்க. ஆனா பாத்தீங்கன்னா பெண் பிள்ளைங்க வந்து என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் வித்தியாசமா பண்ணுவாங்க. ஆண் பிள்ளை போன எபிசோட்ல நீங்க சொல்லியிருப்பீங்க. ஆண் பிள்ளைங்க வந்து 10 பாத்திரத்த கவுட்டு போட்டு ட்ரம்ஸ் வாசிப்பாங்க அப்படின்னு. ஆனா பெண் பிள்ளைங்க வந்து அதுல சமைப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பெண் பிள்ளைங்க எங்க இருந்து பார்த்து கத்துக்கிறாங்க? யார பார்த்து கத்துக்கிறாங்க? இது எல்லாமே பெண் பிள்ளைகள் யாரை பார்த்து கத்துக்கிறாங்கன்னா, வீட்டுல இருக்கிற தன்னுடைய அம்மாவை பார்த்து தான் கத்துக்கிறாங்க. அம்மா என்ன செய்யறாங்களோ அதையே தான் நானும் செய்யணும். ஏன்னா நானும் அம்மா மாதிரி இருக்கிறேன் அப்படின்ற எண்ணம் அவங்களுக்குள்ள உருவாகிடும். சின்னதுல இருந்தே வளரும் போது ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் பெண் குழந்தைங்களுக்கு ஃபர்ஸ்ட் அப்பா மேல அஃபெக்ஷன் இருக்கும். ஆனா நான் அம்மாவை போலதான் இருக்கிறேன்ற அந்த எண்ணம் அவங்களுக்குள்ள உருவாகுறதுனால அம்மா எதெல்லாம் செய்யறாங்களோ அதெல்லாம் தான் அவங்க செய்ய ஆரம்பிப்பாங்க. அதனாலதான் வீட்டுல இருக்கும்போது செப்பு சாமான் எல்லாம் போட்டு சமைக்கிறது, தண்ணி எடுக்க போறது, இல்ல தண்ணி தூக்குறது, மாவு பிசைறது, கத்தி எடுத்து காய் கட் பண்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் அம்மாவை பார்த்துதான் செய்யறாங்க. அம்மா மாதிரி ட்ரெஸ் பண்ண ஆசைப்படுவாங்க. ஆமா ஆமா அந்த மாதிரி பண்ணுவாங்க. இல்லன்னா இப்போ நீ சர்ச்சுக்கு போறோம் அப்படின்னா முக்காடு போட விரும்புவாங்க. ஒரு ஷாலு அல்லது ஒரு டவலு ஏதாவது ஒண்ணு எடுத்து முக்காடு போட்டு, ஏன்னா நான் ஒரு கேர்ள், நான் வந்து அம்மா மாதிரி அம்மா என்ன செய்யறாங்களோ அது மாதிரி நான் செய்யணும்ட்டு அந்த பெண் குழந்தைங்களுக்கு அந்த உணர்வுகளும் எண்ணங்களும் வரும். சோ அந்த டைம்ல நீ இவ்வளவு சின்ன குழந்தையா இருக்கிற, நீ எதுக்கு செய்யற, நீ இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு குழந்தைங்களை நம்ம என்ன செய்யக்கூடாது, டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாது. கேலியா நமக்கு சிரிப்பா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். அதை என்ன செய்யணும்னா, இவங்க ஃபியூச்சர்ல ஒரு அம்மாவா வர போறாங்கல்ல அந்த எண்ணத்தோட அவங்களுக்கு என்கரேஜ்மெண்ட் பண்ணணும். நம்ம ஒரு மாதிரி கேலியா சிரிச்சோம்னா அவங்களுக்கு ஷேம் ஆயிடும். நான் செய்யறது தப்பு போல அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு பயம் வந்துடும். அது செய்யக்கூடாது, செய்ய வேண்டாமான்ற ஒரு கன்ஃபியூஷனும் அவங்களுக்கு வந்துடும். அவங்க செய்யும் போது அதை இப்படி செய் அப்படின்ட்டு நம்ம கூட இருந்து அவங்க கூட இருந்து அந்த செப்பு சாமான்ல நம்மளும் அவங்க கூட இருந்து விளையாடலாம். விளையாடும் போது அவங்களுக்கு இன்னும் அது என்கரேஜ்மெண்டா இருக்கும். அம்மா நமக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறாங்க அப்படின்ற அந்த எண்ணம் அவங்களுக்கு, அந்த குழந்தைங்களுக்கு தானாவே வரும். தொடப்பம்லாம் எடுத்து கூட்டுவாங்க, பெருக்குமாறு வீட்டுல எடுத்து கூட்டுவாங்க. அப்பயும் தடுக்க கூடாது. அவங்களுக்கு எல்லாமே அந்த சின்ன வயசுல பெண்கள் செய்ய வேண்டிய வேலைகள் அல்லது அந்த உணர்வுகள் எல்லாம் வரும்போது பெண்களுக்கு ஏற்ற விதத்துல அதை என்கரேஜ் பண்ணணும். இப்ப என்ன செய்யறாங்க, சிலர் என்ன பண்றாங்கன்னா, இந்த பெண் குழந்தைய ஒரு நல்ல போல்டா தைரியமா, பசங்க எப்படி தைரியமா இருக்காங்க, பசங்கன்னா பாய்ஸ் எப்படி தைரியமா இருக்காங்க அது மாதிரி வளர்க்கணும்னு சொல்லிட்டு சம்டைம்ஸ் என்ன செய்யறாங்கன்னா, இவங்கள அந்த மாதிரி டைவர்ட் பண்ணி விடுறாங்க. பாய்ஸ் மாதிரி டைவர்ட் பண்ணி விடுறாங்க. அப்ப அவங்க அந்த டீனேஜுக்குள்ள வரும்போது சிலருக்கு அந்த செக்ஷுவல் டிஃபரன்சஸ் இன்னும் நல்லா வரும்போது நான் பாயா கேர்ளான்னு அவங்க ஐடென்டிஃபை பண்ண முடியாம கன்ஃபியூஸ்ட் ஆயிடுவாங்க.
அப்புறம் அது அவங்களுக்கு நிறைய இமோஷனல் பாதிப்புகள், ம். அவங்களுடைய உணர்வுகள்ல நிறைய பாதிப்புகள கொண்டு வந்துரும். ஓகே. அதனால அவங்களுக்கு சரியான ரோல் ப்ளே பண்ண தெரியாம தெரியாது. ஸ்ட்ரகிள் ஓகே. பண்ணுவாங்க. ம். ஸோ அதனால சின்னதுல இருந்தே அம்மா கேரக்டர்ல இவங்க அல்லது டீச்சர் கேரக்டர்ல சம்டைம்ஸ் ம், இருப்பாங்க ம், ம். குழந்தைங்க. ஆமா. ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றது, ம். வரும்போது ஒரு குச்சி குச்சி எடுத்துட்டு சொல்லிக் போர்டு மாரி குடுக்குறது, சொல்லிக் பாடம் குடுக்குறது. எடுத்து இப்ப யாருமே இல்லாட்டா இல்லன்னா சேர வச்சு இல்லன்னா 4 டாய்ஸ் வச்சு சொல்லிக் குடுப்பாங்க. போர்ட்ல எழுதி போடுற ஆமா, மாரி. போர்ட்ல எழுதிருப்பாங்க. ம். சோ அந்த ம். இதெல்லாம் பார்த்துருக்கோம். நீயும் ஆமா, செஞ்சிருக்கிற. ஆமா. கண்டிப்பா, செஞ்சிருப்ப கண்டிப்பா. கண்டிப்பா. நானும் பார்த்துருக்கேன் நெறைய குட்டி ம், குழந்தைங்க செய்றத. ம், ம். அந்த டைம்ல அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாரி விட்டுறணும். கேலியா ஆ சிரிப்பா ஆமா. இருந்தாலும் அவங்கள கேலியா அலோவ் பண்ணணும். விட்டுறாம, ஓகே. அவங்கள என்கரேஜ் பண்ணி நல்ல ம், விதத்துல வளர்க்கும்போது, ம். அவங்களுக்கு அது ஆர்வமா "அஸ் அ கேர்ள் ஐ அம் அக்செப்டட் ஓகே, இன் ஓகே. திஸ் ம், வேர்ல்ட்" அப்படின்ற அந்த உணர்வு அவங்களுக்கு ம். வரும். ஓகே. அப்ப அந்த கேர்ள் வளர்ந்து வர்ற நாட்கள்ல, அவங்க கேர்ள் ரிலேட்டடா ஓரியன்டடா தானே எல்லாம் விஷயமா செய்யணும். செயல்படுவாங்க, எல்லாம் ஓகே. செய்வாங்க. ம். அப்ப அவங்களுக்கு அத பத்தி ஒரு தயக்கம் இருக்காது. ம், 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 சோ ம். அவங்க ஃப்ளோல என்ன செய்வாங்க, போயிட்டே இருப்பாங்க. போயிட்டுருப்பாங்க. அது ஓகே. அவங்களுக்கு நல்ல ஆரோக்கியமான மனநிலைமையும், ஆரோக்கியமான சூழ்நிலை எந்த சூழ்நிலையா இருந்தாலும் நான் கேர்ள்ன்ற அந்த கான்ஃபிடென்ட் அவங்களுக்கு இருக்கும். ஓகே. இருக்கும். ஆம், பாய்ஸ் மாரி மாத்துறதுனால தான், அல்லது பாய்ஸ் மாரி ட்ரெஸ் பண்றதுனால, இந்த மாரி இருக்கிறதுனால தான் கேர்ள்ஸ் போல்ட் ஆவாங்கன்னு ம். கிடையாது. கரெக்ட். இதுல கரெக்ட்டா வளர்த்தோம்னா, கேர்ள்ஸும் நல்லா போல்டா போல்டா இந்த இருப்பாங்க. உலகத்துல வளருவதற்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, ஓகே. சூப்பரா சொன்னீங்க ஆன்ட்டி. நீங்க சொல்லும்போதே எனக்கு தோணுச்சு. ம். ஸோ இப்ப நம்மளுக்கு கேலியா இருந்தாலும் அத ஸ்டாப் பண்ணாம, அவங்க அதுல வளரட்டும். இப்ப சமைக்கிறாங்கன்னா, ஓகே சமைக்கட்டும். ம். டீச்சர் மாரி பண்றாங்கன்னா, ஓகே பண்ணட்டும் அப்படின்னு தைரியமா இருக்கணும் அப்படின்னா, ஆப்வியஸ்லி பையன் மாரி தான் நீ தைரியமா இருக்கணும் அப்படின்னு. நீ பொண்ணா இரு, ஆனா தைரியமா இரு ஆமா. அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து எங்க கொண்டு போய் விடும் மேபி எங்க கொண்டு போய் விடும் அப்படின்னா, ஜெண்டர் கன்ஃப்யூஷன் அப்படின்னு தானே சொல்ல கண்டிப்பா. வரீங்க? ம். ஓகே. ஸோ அது நல்லா இருந்தது. ஓகே. இந்த வயசுல வந்து அ பொண்ணுங்க அண்ட் பசங்க அவங்களோட எமோஷன்ஸ வெளிப்படுத்துற விதம் வந்து வேற மாரி இருக்கலாம். பசங்க அப்படின்னு சொல்லும்போது, கோவத்தினால வெளிப்படுத்தலாம். அதுவே ம். பொண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது, அழுதோ இல்ல பசங்களும் அழுவாங்க. ஆனா மோஸ்ட்லி பொண்ணுங்க வந்து ஒரு முனையில போய் உட்காந்து அழுறதோ, இல்ல ஒரு ஓரமா அழுறதோ, ரூம்ல தனியா போய் அழுறதோ இருக்கலாம். ஸோ இது வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது, எப்படி வந்து என்னதான் இருந்தாலுமே கேர்ள்ஸ வந்து நம்ம எமோஷனல் பீயிங் தான் சொல்லுவோம். பாய்ஸ் வந்து பிசிக்கலி நல்ல ஸ்ட்ராங்கா இருந்தா, கேர்ள்ஸ் வந்து மென்டலி, எமோஷனலி ஸ்ட்ராங்கா இருப்பாங்கன்னு சொல்லுவோம். ஸோ இந்த எமோஷன்ஸ எப்படி ஹேண்டில் பண்ணலாம்? ஆஸ் எ கேர்ள் சைல்டா ஒரு அம்மா வந்து எப்படி அவங்களோட எமோஷன்ஸ எக்ஸ்பிரஸ் பண்ண விடணும், அடக்காம. அதே சமயம் எப்படி மெதுவாவும், பொறுமையாவும் அவங்கள ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு ஐடியா எதுவும் சொல்லுறீங்களா? ஆ ஆக்சுவலா அ சொன்ன மாரி 2 பேருக்குமே எமோஷன்ஸ் ஈக்குவல் ரேஞ்ச்ல தான் இருக்கும். ம். ஆனா நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ற விதம். விதம், அந்த எக்ஸ்பிரஸ் பண்ற சூழ்நிலையில மாத்தி விட்டுரும். ம், ம், ம். பாய் அழுதா, "பையன் அழக்கூடாது. அழக்கூடாது. நீ ஆமா. அழாத" ம். அப்படின்னு அந்த அழுகைய அடக்கி அடக்கி வச்சுரும். ம், ம், ம். அதனால பசங்களுக்கு அந்த அந்த ஃபீலிங் சப்ரஸ் அது ஆயிருது. ஓகே. அவங்க ஃபீலிங் இருக்கும். ம். ஆனா அவங்களால என்ன செய்ய முடியாது? காமிக்க அத மாட்டாங்க. வெளியில காமிச்சா ம். பயம். ஏன்னா அழுதா நான் பாய் இல்ல, இல்ல. கேர்ள் அக்செப்ட் போல. பண்ணிக்க மாட்டாங்க அழுதா. பாயா என்ன ஓகே, அக்செப்ட் பண்ண ஓகே. மாட்டாங்கன்ற ம். அந்த இத அடக்கி வச்சுருவாங்க. ம். எல்லாருக்குமே ஈக்குவல் ஃபீலிங்ஸ் தான் வரும். எமோஷன்ஸும் ஈக்குவலா ம். தான் இருக்கும். ஆனா கேர்ல்ஸுக்கு அழுறதுக்கு விட்டுருவாங்க. ஏன்னா ஆமா. பெண்கள்னாலே அழுவாங்க. அலுவலும். ஆமா. அழுதாலே நீ பெண்ணு. பெண்ணு. அந்த கரெக்ட்டு. மாரி ஒரு ம். ஒரு ஸ்டிக்மா இருக்குது ம். இல்லையா? ஸோ கண்டிப்பா இந்த 2 பேருமே ஒரே ஸ்டேஜ்ல தான் அழுறாங்க. ம். இல்ல எமோஷன்ஸ வெளிப்படுத்துறாங்க. சிலர் அ அழுகைய வெளிப்படுத்தும்போது கத்தி அழுவாங்க. ஆமா. கத்தி ம். அழும்போது அழ விட்டுறணும். ம். அழாத, அழாதன்னு அடிக்கக்கூடாது. ம். அழாதன்னு அடிச்சோம்னா என்ன செய்வாங்க? இன்னும் தேம்பி 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 அழுவாங்க. தேம்பி இல்லன்னா அழுவாங்க. அடக்கிடுவாங்க. சிலருக்கு அந்த அழுகைய அடக்கும்போது வேற விதமா எக்ஸ்பிரஸ் பண்ண ஓகே, ஓகே. ஆரம்பிச்சுருவாங்க. ஒரு ம். மொரட்டாட்டமா, ம், ம், ம். அல்லது ஒரு மாரி ஹார்டா, எமோஷனே இல்லாம. எமோஷனே இல்லாம ம். ஹார்டா போயிருவாங்க. ம். இல்லன்னா வித்தியாசமான விதத்துல அவங்க அத எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. எக்ஸ்பிரஸ் பண்ண ம். மொரண்டு பிடிக்கிறது, அடம் ம். பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ம். சோ அழுதா அடிப்பாங்க. அதனால அடம் பிடிப்போம். ஆ. மொரண்டு அப்படியாச்சும் பிடிப்போம். அந்த கிடைக்குதான்னு மாரி பார்ப்போம். மாத்திர்றாங்க. ஓகே. ம். அத அத அந்த அடம் பிடிக்கிறத மாத்துறது, அதுவும் இன்னும் கஷ்டமாகும். ம். சோ அழும்போது அழுகுதா, அழட்டும். எவ்வளவு அழுகுதோ அழட்டும். அழட்டும். ஆனா நம்ம பாத்துக்கணும் அவங்கள. ம். உன் இஷ்டத்துக்கு அழுன்னு அழுதுட்டு விட்டுட்டு போக முடியாது கரெக்ட். இல்லையா? ம். அழும்போது நம்ம பாத்துக்கணும். ம். எதுக்காக அழுது? அழுது முடிச்சோனே ஏன் அழுத? எதுக்காக அழுத? ஆ இந்த விஷயத்துக்கெல்லாம் அழலாமா? ம். இதுக்கு மாற்று வழி ஏதாவது இருக்குமே! ம். ம். யோசித்து ம். பாரு. யோசிக்கலாமா? இப்படி செய்யலாமா? ம். அப்படி செய்யலாமா?
ஓகே இந்த ஃபீலிங் இருக்கு. உனக்கு ஒரு ஒரு பயத்தினால அழுறியா? கோபத்துல ஓகே. அழுறியா? அ சில நேரம் சந்தோஷத்துல கூட சிலர் ஆமா, அழுவாங்க ஆமா. இல்லையா? ஆனந்த கண்ணீர் அப்படி ஆமா ஆனந்த சொல்லுவாங்க. கண்ணீர் சொல்லுவாங்க. ஓகே, அது வேற ஓகே. விஷயம். ம். அப்புறம் இரிட்டேஷனால அழுகுறியா? இல்ல ஓகே. பிசிக்கலா ஏதாவது ம். ஒரு மாரி ஸ்டமக் பெயின் இல்ல ஹெட் பெயின் ஏதோ ஒரு ம், ம், ம். அப்செட்னால அந்த அழுவுறியா? குழந்தை ஓகே. அழுகுதா? அப்படின்றத அந்த அம்மா வந்து கரெக்ட்டா ரியலைஸ் பண்ண ஐடென்டிஃபை தெரியணும். அத பண்ணணும். கரெக்ட்டா ஓகே. ஐடென்டிஃபை பண்ணி, ம். அந்த குழந்தைக்கு என்ன தேவையோ, அந்த அழுகையினுடைய அர்த்தம் என்ன? அப்படின்னு ஓகே. கண்டுபிடிச்சிட்டோம்னா, அந்த குழந்தைக்கு நம்ம ஈஸியா அத இருக்கும். சொல்லிக் குடுக்கும்போது, ம். அத கைட் பண்ணும்போது, ம். அது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே. ஸோ சரியா? எமோஷன்ஸ வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண விடணும். அதே கண்டிப்பா. சமயம் அத வேலிடேட் பண்ணி என்ன அதோட ரீசன் அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். கண்டிப்பா, கண்டிப்பா. ஓகே. ம். இது வந்து இந்த வயசுல வர எமோஷன்ஸ நம்ம வந்து வேலிடேட் பண்ணணும். அதே சமயம் ஐடென்டிஃபை பண்ணி ம். அத எக்ஸ்பிரஸ் பண்ண கத்துக் கொடுக்கணும். அவங்களுக்கும் அத வந்து நான் என்ன ஃபீல் பண்றேன் அப்படின்னு தெரியப்படுத்தணும். ஓகே. சூப்பரா சொன்னீங்க. அடுத்து வந்து இந்த 5 டூ 12 இப்படின்னு வர வயசுல தான் வந்து சில பேர் வந்து அடாலசன்ஸ்குள்ள போவாங்க. அதாவது பியூபர்ட்டிக்குள்ள போவாங்க. இந்த டைம்ல தான் வந்து பீரியட்ஸ்லாம் வரும். அதே சமயம் ஸ்கூலுக்குள்ள போறது அப்படின்னால ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க. பியர் பிரஷர் வரும். ஃப்ரெண்ட்ஸ் மாரி இருக்கணும். நான் அவள மாரி ட்ரெஸ் பண்ணணும். இவள மாரி ட்ரெஸ் பண்ணணும். இல்ல ஏதாச்சும் டிவில பார்க்குறாங்களா, அவங்கள மாரி இருக்கணும் அப்படின்னு வந்து அவங்களுக்குள்ளேயே யோசிக்க தோணும். ஸோ இந்த சமயத்துல வந்து ஒரு அம்மாவா ஒரு பெண் பிள்ளைய வந்து ரொம்ப பாதுகாப்பாங்க. அம்மாவா இருந்தாலும் சரி, அப்பாவா இருந்தாலும் சரி, என் பொண்ணுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. இந்த டைம் இந்த சிச்சுவேஷன்ல இந்த உலகத்துல எப்படி இருந்தாலுமே, ஸோ என் பொண்ணுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. நான் பார்த்து வளர்க்கணும். பார்த்து பார்த்து வளர்க்கணும். அப்படின்றத வந்து அந்த பொண்ணுக்குள்ள வந்து திணிக்கிறாங்க. நீ இங்க போக்கூடாது, அங்க போக்கூடாது. இங்க போனா இத்தன மணிக்குள்ள வரணும் அப்படின்னு திணிக்கிறாங்க. ஸோ ஒரு பெற்றோரா, ஒரு அம்மாவாவும், அப்பாவாவும் அத வந்து பாதுகாக்கிறதையும், அதே சமயம் சுதந்திரமே இல்லாம அந்த பெண் வந்து அந்த சின்ன பொண்ணு வந்து ஃபீல் பண்ணக்கூடாது. ஸோ பாதுகாப்பையும், சுதந்திரத்தையும் எப்படி வந்து பேலன்ஸ் பண்ணணும்? ஆஸ் அ பேரண்டாவும் சரி, மதர், ஃபாதர் தனியாவா இருந்தாலும் சரி. ம். ஆக்சுவலா அந்த ஃபர்ஸ்ட் அந்த பாயிண்ட்ட நானு மென்ஷன் ம். பண்ணிர்றேன். அம் குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு வெளியில போக ம். ஆரம்பிக்கிறாங்க. சில பேபிஸ் வந்து ம். சில கேர்ள்ஸ் வந்து பியூபர்ட்டி அட்டெண்ட் பண்றாங்க. ஆமா. 11 இப்பலாம் ரொம்ப சீக்கிரமாவே ஆகிர்றாங்க. அதிகமான கேர்ள்ஸ் வந்து 11 பத் 10வது வயசு, 11, 12 வயசுலயே ம். ஏஜ் அட்டெண்ட் பண்ணிர்றாங்க. சிலர் வந்து கொஞ்சம் டைம் லேட் எடுக்குது. ஆகுது. லேட்டர் ஓகே. இயர்ஸ்ல ம். பண்றாங்க. ஆனா, இப்போ பெரும்பாலும் இந்த நம்ம ஃபுட் ஸ்டைல்ன்னு சொல்றாங்க. ம். அது ஓகே. சேஞ்ச் ஆனதுனால இந்த மாரிலாம் நடக்குதுன்னு ம். சொல்றாங்க. ஆ அது இருக்கும். கண்டிப்பா இருக்கும். ஆ அது ஒரு பக்கம் இருந்தாலும், ம். இது இந்த வெளியில ஸ்கூலுக்கு போறாங்க இல்லையா? ம். போகும்போதோ, இல்ல வீட்ல இருக்கும்போதுமே, நம்ம ட்ரெஸ்ஸிங் வந்து ம். அவங்க ம். வெளியில போய் புதுசா வித்தியாசமா பார்க்குறத, இது மாரி போட்டா நல்லாருக்கும். இல்ல குழந்தைங்க அவங்க அவங்க கூட படிக்கிற மற்ற குழந்தைங்கலாம் அந்த மாரி ட்ரெஸ் பண்ணா பண்ணிட்டு நல்லாருக்கும். வரும்போது, அத மாரி நான் பண்ணா நல்லாருக்கும். ம். குழந்தைங்க ம். கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும். ம். புதுசா பார்க்குறாங்க ம். இல்லையா? ம். ம். வீட்ல இத்தன நாள் வளர்ற அப்படி வரைக்கும் ஒரு பார்க்காம, செட்டப்ல நம்ம ஓகே. வளர்த்துட்டோம். ம். வீட்ல இந்த ட்ரெஸ் போட்டு போடணும். வளர்த்துருப்போம். ம். வெளியில போனோம்னா புது புது ட்ரெஸ் பார்ப்பாங்க. புது புது மாடல்ஸ் பார்ப்பாங்க. ம். அப்ப அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு ஆசை ஆசை இருக்க வரும். தான் செய்யும். ம். ட்ரெஸ் மட்டும் இல்ல. ஆ அக்சஸரீஸும் தான். ஹேர் ஸ்டைல், ஆமா முடி ஹேர் எதுவா ஸ்டைலு, இருந்தாலும். ஓகே. அம் வளையல் வாட்ச்சு, போடுறது, அல்லது கம்மல் செயினு. ஜுவல்ஸ் ஆ. போடுறது, செயினு, லிப்ஸ்டிக்கு இது ம். எல்லாமே அவங்க பார்க்குறாங்க. ம். பார்க்கும்போது அவங்களுக்கு நானும் கேர்ள் தான். ஆனா அவ என்னைய விட வித்தியாசமா இருக்கிறா. போட்டிருக்காளே. ஓகே. நான் ஒரு மாரி ஆக்வர்டா ம். ஃபீல் ம். ம். பண்றேன்ற ம். அந்த எண்ணம் அவங்களுக்குள்ள ம். வர்றதுனால, இது மாரி வாங்கி தாங்க, அத குடுங்க, இத குடுங்க அப்படிலாம் கேட்பாங்க. இது ம். வேணும் அப்படின்ட்டு. அப்ப அஸ் அ பேரண்ட் என்ன பண்ணலாம்னா, நமக்கு அது ஓகேயா? ம். நம்ம சைல்டுக்கு இது ஓகேயா? ம். நம்ம அ என் குழந்தைக்கு இது ஓகேயா? அப்படின்னு ம். பேரண்ட் தான் டிசைட் யோசிக்கணும். பண்ணணும். ஓகே. அம்மா ம். அல்லது அப்பா இவங்க ம். டிசைட் பண்ணி, ஓகே இது வந்து இன் ஃபியூச்சர்லயும் இதே மாரி இப்ப வாங்கி குடுத்தா ஃபியூச்சர்லயும் கண்டிப்பா நீங்க வாங்கி ஆமா, குடுக்கணும். அவங்களே ஆமா. வாங்குவாங்க. ம். சோ அப்ப ஃபியூச்சர்ல கேட்கும்போது இத நீங்க வாங்கி குடுப்பீங்களா? ம். இப்போ குழந்தையா ஆசைக்கு இருக்கு அதனால கேட்கறாங்க. எத வாங்கி கேட்டாலும் வாங்கி குடுத்துறக்கூடாது. குடுத்துடலாம்னு ஓகே. நெனைக்கலாம். ம். ஆனா பெருசா வரும்போது பெரிய குழந்தையா வளர்ந்து வரும்போது இந்த மாரி கேட்டா நீங்க வாங்கி குடுப்பீங்களான்னு ம். ஃபர்ஸ்ட் ம். யோசித்துக்கோங்க. ம். ஏன்னா இப்ப நீங்க ஏதோ கேட்டதுக்கெல்லாம் குடுத்துட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா, ம். ஃபியூச்சர்ல குழந்தைங்க கேட்கும்போது நீங்க அது குடுக்கலன்னா உங்க மேல கோவம் வரும். கோவம் வரும். ஆமா. அம்மா மேல என்ன செய்யும் கண்டிப்பா ம். கோவம் வரும். இல்ல பேரண்ட்ஸ் மேல கோவம் வரும். அதனால ஃபர்ஸ்ட் பேரண்ட் வந்து அத திங்க் பண்ணும். ரியலைஸ் யோசிக்கணும். இப்ப இத வாங்கி குடுத்தோம்னா, ஃபியூச்சர்ல இது மாரி கேட்டா நம்ம வாங்கி சோ குடுப்போமா? இப்ப மட்டும் பார்க்காம லாங் டெர்ம்லயும் கண்டிப்பா. பார்க்கணும். ஓகே. அது பொதுவா எந்த ஒரு பேபியா இருந்தாலும் ம். சரி, சின்ன குழந்தைகள்லயே அது கேட்கறதெல்லாம் நம்ம வாங்கி குடுக்குறோம்னா, ஃபியூச்சர்ல இத நம்மளால வாங்கி அஃபோர்ட் பண்ண குடுக்கணும். முடியுமா? ஓகே. வாங்கி குடுக்க முடியுமா? ம். இத போடுறதுக்கு நம்ம அனுமதிப்போமா? ம். அப்படின்னு யோசிக்கணும். ம். இப்ப பெர்மிஷன் குடுத்துட்டு, பின்னால பெர்மிஷன் நோ குடுக்கலன்னா, சொல்லக்கூடாது. உங்க மேல அவங்க கோவம் வரும். கோவப்படுவாங்க. ஓகே.
இல்ல அந்த கோபத்தை வேற விதமா எதுலயாவது என்ன எக்ஸ்பிரஸ் செய்வாங்க, பண்ணுவாங்க. எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. அது நம்மளால அக்செப்ட் பண்ண முடியாது, தாங்க முடியாது. அதுதான் ஓகே மெயின். ஓகே. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்ல பேரண்ட் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இங்க தான் உட்காரணும், இங்க தான் இருக்கணும், அங்க போகக்கூடாது, இங்க போகக்கூடாது அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. பிள்ளைங்க எங்க இருந்தாலும் நம்ம கண்ணு முன்னால நம்ம கண் படுற பார்வையில. தூரத்துல இருக்கிறாங்களா, ம். ஏரியால இருக்கிறாங்களா, அவங்க சேஃபா இருக்கிறாங்களா, யார்கிட்ட இருக்காங்க, ம். யாரு கூட பேசுறாங்க, என்ன பேசுறாங்க, ஏன்னா நான் பேச ஆரம்பிச்சுறாங்க ம், இல்லையா, ம், என்ன ம். லாங்குவேஜ் பேசுறாங்க, ஓகே. என்ன கான்செப்ட், என்ன ஐடியா பேசுறாங்க, பேசுறாங்க. என்ன ஓகே, ஓகே. ஷேர் பண்றாங்க, ம். எப்படி பேசுறாங்க, ம். யாரு கிட்ட உட்காந்துருக்காங்க, எப்படி உட்காந்துருக்காங்க, சேஃபா ஓகே, ஓகே. உட்காந்துருக்காங்களா. கேர்ள்ஸ் ப்ரொடெக்ஷன் ரொம்ப கண்டிப்பா, முக்கியம் இல்லையா, கண்டிப்பா. சேஃப்டி. ம். பாய்ஸ்க்கும் முக்கியம், கேர்ள்ஸ் மட்டும் முக்கியம்னு சொல்லிட முடியாது கண்டிப்பா. நம்ம. 2 ஈக்குவலா பேருக்குமே தான். முக்கியம். ஆனா ம். கேர்ள்ஸ்க்கு நம்ம எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா கேர் கண்டிப்பா, பார்க்கணும். ஓகே. எக்ஸ்ட்ரா ம். ப்ரொடெக்ஷனும், எக்ஸ்ட்ரா சேஃப்டியும் நம்ம ம். குடுப்போம். அவங்களுக்கு தேவைப்படுது அதுவும் கூட. ம். ஸோ அதனால நம்ம குழந்தைங்க எங்க இருந்தாலுமே, நம்ம கண் பார்க்குற தூரத்துல எப்போதும் அவங்க இருக்கிறாங்களா? அப்படின்னு பார்க்கணும். வெளியில எங்கேயும் போறாங்கன்னா, இந்த வயசுல ரொம்ப வெளியில போக போறதோ, மாட்டாங்க. ம். தானாக ரொம்ப வெளிய போமாட்டாங்க. போமாட்டாங்க. பேரண்ட்ஸ் ஓகே. கூட போவாங்க, இல்ல ரிலேஷன் கூட ம், ம். நெருங்கிய ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. நெருங்கிய சர்க்கிள் கூட தான் போவாங்க. சர்க்கிள்ல தான் போவாங்க. ம். போனாங்கனாலுமே எங்க போறாங்க? எங்க இருக்காங்க? எப்போ யார் கூட வருவாங்க? இருக்காங்க? சேஃபா இருக்காங்களா? அதெல்லாம் ம். நம்ம வாட்ச் பண்ணிட்டே ம், இருக்கணும். ம், ம். ஃபோன் இருக்குல்ல, ஆமா. தூரமா போனாங்களா கூட கேட்டுக்கலாம். ம். ஸோ அந்த மாரி நம்ம வாட்ச் பண்ணிட்டே இருந்தோம்னா, அவங்களுக்கும் ஒரு ஓகே நான் சேஃபா இருக்கிறேன். இருக்கேன். ஓகே. நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய சிஸ்டர் இருக்காங்க. ம். என் சிஸ்டர் கூட எனக்கு ஒரு கேர்ள் பேபி இருக்குது. சிஸ்டர் கூட வெளிய போகுதுன்னு வச்சுக்கோயேன். ம். அவ எங்க சேஃபா இருக்காளா? ஓகே. சாப்பிட்டாளா? என்ன பண்றா? என்ன பண்றா? எப்ப திரும்பி வரீங்க? ம். அப்படின்னா ஃபோன் பண்ணி நான் கேட்டுக்கலாம். கேட்டுப்பீங்க. ஆமா. அப்ப அந்த குழந்தைக்கு ஓகே நான் வந்து சித்தி கூட இருந்தாலும் இருக்கு. சேஃபா சேஃபா தான் இருக்கேன். இருக்கிறேன். ஓகே. எங்க அம்மா என்ன செய்றாங்க? என்னைய பாத்துட்டு இருக்காங்க. சேஃபா பாத்துக்கிறாங்க. ம். நம்ம வந்து ஒரு அ அது ஒரு லவ்வும் கூட. ம். சேஃபா கண்டிப்பா. அந்த அன்பா இருக்கிறாங்க, சேஃபா பாத்துக்கிறாங்க, என்னைய புரொடெக்ட் பண்ணிக்கிறாங்க. ம். அப்படின்ற அந்த ஃபீலிங் அவங்களுக்கு வரும்போது, அவங்க அத பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் அவங்களுக்கு இல்ல. மற்ற ஓகே. எந்த ஒரு ஃபியரும் வராது. ம், ம், ம். அவங்களுக்கும் இந்த சொசைட்டில என்னால இருக்க சேஃபா இருக்க சர்வைவ் முடியும். ஆயிட முடியும். இந்த சொசைட்டில இருக்கிறதுக்கு எனக்கு சேஃப்டி இருக்குது, புரொடெக்ஷன் இருக்குது ம், ம், அப்படின்னு ம். அந்த ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு அதிகமா ம். இருக்கும். அப்ப அவங்க ஸ்ட்ராங் ஆவாங்க, போல்டா இருப்பாங்க. எதனாலும் ஃபேஸ் பண்றதுக்கு ரெடியா தைரியம் இருப்பாங்க. இருக்கும். ஓகே. தயக்கம் இருக்காது. ம். தைரியம் வரும் அதிகமா. ஸோ இந்த மாரி குழந்தைங்கள நம்ம புரொடெக்ட் பண்றது. பேரண்ட்ஸ் கண்டிப்பா புரொடெக்ட் பண்ணணும். ம். மெயினா அம்மா வந்து கொஞ்ச நாள் அவங்களா செல்ஃபா அவங்களா தங்கள பாதுகாத்துக் கொள்ற வரைக்கும், அம்மா, அப்பாவுடைய கேர் வந்து ரொம்ப முக்கியம். அதுல ஓகே. அம்மா தான் மெயின் ரோல் ப்ளே ஓகே, பண்றாங்க ஓகே. கேர்ள் சைல்ட்ல. ஓகே. ரொம்ப நல்லா சொன்னீங்க ஆன்ட்டி. ஆ இன்னும் கடைசியா ஒரு கேள்வியோட முடிக்க விரும்புறேன். என்னன்னா, இந்த புரொடெக்ஷன் அப்படின்னு இந்த வயசுல அதிகமாவே குடுக்குறாங்க கேர்ள் சைல்டுக்கு. ஸோ இந்த புரொடெக்ஷன் அதிகமாக ஒரு டீல் பண்ண தெரியாம, இல்ல என் பொண்ணு வந்து என் கண்ட்ரோல்ல தான் இருக்கணும். நான் ம். சொல்றத தான் பண்ணணும். நான் சொல்றத தான் கேட்கணும். அங்க தான் போணும். இவங்க கூட தான் இருக்கணும். அப்படின்னு ஒரு தாய் சொல்றதுனால, அந்த பொண்ணோட இனிஷியேட்டிவ் அதாவது நானே செய்யணும், தானா செய்யணும் அப்படின்றது எவ்வளவு வந்து பாதிக்கப்படும். அவங்க வந்து இப்ப செய்ய முடியல அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கலி எதுவுமே செய்யாம இருப்பாங்க. இந்த வயசுல செய்ய ஆரம்பிக்கல, ஒரு செய்ய தெரியல அப்படின்னா, பின்னாடியும் ஃபியூச்சர்லயும் அதே தான் அடி வாங்கும். அவங்க வந்து பின்னாடியும் அத ஆரம்பிக்க மாட்டாங்க. ம். அது வந்து ஒரு பேரண்ட்டா எப்படி வந்து ஓவர் கம் பண்ணலாம்? ஓவர் புரொடெக்ட் பண்ணணும். அதே சமயம் ஓவர் புரொடெக்ஷன் வந்து எதுவுமே அந்த பிள்ளையால துவங்க முடியாம இருக்க லீட் பண்ணிடக் கூடாது அப்படின்றதுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க ஆன்ட்டி? இதுல வந்து அந்த ஏதாவது செய்ய விரும்புறாங்க, ஸ்டார்ட் பண்றாங்க இல்லையா? ஆ அந்த நைஃப் ஒரு எக்ஸாம்பிள். ம், ம், நைஃப் ம், எடுத்து கட் பண்ணும்போது, ம். தொடாத, வைக்காத அப்படின்னு சொல்லாம, இத பண்ணாது. எப்படி செய்யணும்னு நீங்க கத்துக் சொல்லிக் குடுக்கணும். குடுக்கலாம். ஓகே. அப்ப என்னால முடியுன்ற அந்த புரொடெக்ஷன். ம், நம்ம ம், எதுக்காக ம். செய்யாத, வைக்காதன்னு சொல்றோம்? அவங்களுக்கு சேஃபா அடிபட்டுறக்கூடாது. இருக்கணும், புரொடெக்ட் ம், பண்ணணுன்றதுக்காக. ஸோ அத கத்துக் குடுக்கணும். ம். இல்ல இப்போ கேர்ள்ஸ் சைடா இருந்தா கண்டிப்பா வீடு வீடு பெருக்குவாங்க. ஆ. பெருக்குவாங்க. இல்ல பாத்திரத்த எடுத்து கழுவுங்க. கழுவுற மாரி ம். பண்ணுவாங்க. துணி மடிக்க மாரி ம், எல்லாம் ம், பண்ணுவாங்க. ம். மடிச்சு அவங்க கண்டிப்பா அவங்க சரியா மடிக்க மாட்டாங்க. ம், எதுவுமே சரியா செய்ய மாட்டாங்க. ம். "நீ இப்படி செய்யாத" அப்படின்னு சொல்லாம, அவங்களுக்கு வந்து "ஓகே சூப்பரா பண்ணியிருக்கிற. ஆ. இத இன்னும் நல்லா அப்ரிஷியேட் பெட்டரா பண்ணணும். பண்ணலாம். இன்னொரு டைம் நம்ம வாஷ் ஓகே. பண்ணுவோமா?" அப்படின்னு ம். சொல்லிட்டு சேர்ந்து ம், வாஷ் ம், ம். பண்ணும்போது, "சரி நான் நல்லா பண்ணியிருக்கிறேன். என்னால பண்ணியிருக்கேன் பண்ண பாரு. முடியும். ம். என்னால எதுனாலும் செய்ய செய்ய முடியும்." முடியும். அப்படின்ற அந்த எண்ணம் அவங்களுக்கு என்ன செஞ்சிரும்? வந்துரும். வந்துரும். ஓகே. ஆ அதுக்கப்புறம் சிலர்னா இங்க போக்கூடாது, அங்க போக்கூடாது. ரொம்ப நின்னா நிக்கணும், உட்காருனா உட்காரணும், உட்காரணும். உட்காரு. ம். அந்த மாரி என் சொல்லுக்கு மீறி எதுவும் செய்யக்கூடாது ம், அப்படின்னு ம், நம்ம ம். வளர்த்தோம்னா, ம். கேர்ள் சைல்ட அந்த பாய் சைல்டுமே அப்படிதான். ஸோ நான் நின்னா நிக்கணும், உட்காருனா உட்காரணும், உட்காரணும். உட்காரணும். ஓகே.
இது வந்து பேரண்டிங் டைப்ல ஒரு டைப், மிலிட்டரி ஆமா, டைப். ஆமா. ஓகே. நம்ம நினைக்கிறோம் ப்ரொடெக்ஷனா அப்பதான் இருக்கும். இருக்கும். நம்ம ஓகே. தேசத்த பாதுகாக்கிற மாரி ம். குழந்தைய பாதுகாக்கிறோம் ம். அப்படின்னு நினைப்போம். ஆனா அது என்ன செய்யும் அப்படின்னா, இந்த வயசுல அவங்களுக்கு வந்து இப்போ அவங்க கேட்பாங்க. ம். வெளியில போனதுக்கு அப்புறம், ஒரு வெளியில போய் அவங்களா செல்ஃபா எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம், நீ என்ன சொல்றது? நான் என்ன நான் கேட்கிறேன். கேட்கறது? ஓகே. ஆப்போசிட்டா மாறிடுவாங்க. ஆப்போசிட்டா மாறிருவாங்க. ஓகே. அப்புறம் வெளியில போய் அவங்க நெறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் பார்க்கும்போது, ம். அம்மாவுக்கு என்ன தெரியவா போது? ஆ, அப்பாவுக்கு என்ன ஓகே. தெரியவா போது? நம்ம இஷ்டத்துக்கு பண்ணலாம். என்னாலும் நல்லதோ, செய்யலாம், கெட்டதோ. பண்ணலாம். ஓகே. அவங்களுக்கு தெரியாது நல்லது பண்றாங்களா, கெட்டது கெட்டது பண்றாங்க. பண்றாங்களான்னு. ம். அந்த மாரி அவங்க என்ன செஞ்சுருவாங்கன்னா, ஒரு ஃப்ரீடம் அங்க வெளியில எங்க ஃப்ரீடம் கிடைக்கும். வெளியில ஓகே. ஃப்ரீடம் கிடைக்கும்போது, ம். எங்க ஃப்ரீடம் கிடைக்குதோ, அங்க நான் என்னைய எக்ஸ்ப்ளோர் பண்ண எக்ஸ்போஸ் போறேன் பண்ணிடுவாங்க. ஓகே. அப்படின்ட்டு, தவறான வழிகள்ல எக்ஸ்ப்ளோர் போக வாய்ப்பு பண்றதுக்கு இருக்கு. வாய்ப்பு இருக்கு. இப்போ ம். குழந்தைங்க தவறான வழியில போகும்போது யாருக்கு கஷ்டம்? பெற்றோருக்கு தான் குழந்தைக்கும் கஷ்டம். கஷ்டம், பெற்றோருக்கும் ம். கஷ்டம், சுத்தி உள்ளவங்களுக்கும் கஷ்டம். கஷ்டம். ஸோ அதனால ஓவர் புரொடெக்ஷன் அப்படின்றது தேவையில்லாத ஒண்ணு. ம். ம். புரொடெக்ட் பண்ணுங்க. அவங்களே தங்களை பாதுகாத்துக் கொள்ளட்டும் அப்படின்ற ஒரு நிலைமையில அவங்கள கைட் பண்ணும்போது, ம். கண்டிப்பா அது அவங்களா செல்ஃபா எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்றதுக்கும், செய்யறதுக்கும் அவங்களே அவங்கள பாதுகாத்துப்பாங்க எங்க போனாலும். ஸோ அதுக்கேற்ற அ நாலேட்ஜ் வந்து நம்ம டெவலப் நம்ம வந்து ஓகே. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா அவங்களுக்கு கத்துக் குடுக்குறோம். அவங்க அத கத்துக்குறாங்க. ம். மதர் வந்து ரொம்ப கவனமா வளர்ப்பாங்க. அந்த டைம்ல இந்த குழந்தைங்களுக்கு புடிக்காது. ஓகே. என்ன எங்க அம்மா எப்ப பார்த்தாலும் என்னைய திட்டுறாங்க. திட்டுறாங்க. எது செஞ்சாலும் குறை சொல்றாங்க. ம். அப்படின்னு என்ன கண்டிப்பா செய்வாங்க, இருக்கும். அம்மா மேல ஒரு வெறுப்பு வரும். வெறுப்பு உனக்கே வந்துரும். ஆமா, வந்திருக்கும் கண்டிப்பா. கண்டிப்பா. வெறுப்பு வந்திருக்கும். ம். எப்ப பார்த்தாலும் வேலை செய்ய சொல்றாங்க. அதேதான். என் தம்பிய செய்ய சொல்ல மாட்றீங்க. அதேதான். அண்ணன அண்ணன செய்ய செய்ய சொல்ல சொல்ல மாட்றீங்க. மாட்றாங்க. என்னையே செய்ய சொல்றீங்க. ம். அப்படின்னு என்ன செய்வாங்க? போன கேர்ள்ஸ் வாரம் பொதுவா கூட எங்க வீட்ல சண்டை வந்தது. போன வாரம் கூட எந்திரிச்சாலே ஏதாச்சும் அத எடுத்துட்டு வா. இது பக்கத்துல தான் எங்க அண்ணா இருப்பான். ஆனா ம். அவன்ட்ட சொல்ல மாட்டான். ம். அங்கிருந்து எந்திச்சு வந்து ஃபேன போடுறதுக்கு கூட எந்திச்சு வா. அந்த மாரி சில விஷயம்லாம் இருக்கதான் செய்யுது. ம். அதான் நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. அந்த ம். 3 டூ 5 வயசுலே அம்மா அங்கேயே மாரி ப்ளே ஆரம்பிச்சுச்சு. பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க ஓகே. இல்லையா? ம். இப்ப அம்மா ஏற்கனவே அவங்களும் அத செஞ்சுட்டு செஞ்சுட்டு தான் வராங்க. இருப்பாங்க. ம். எதுனாலும் கேர்ள்ஸே இனிஷியேட் பண்ண செய்யணும். வீட்ல ம், ம், ம். எதுனாலும் வெளி வேலைகள் நம்ம போய் செய்றதுக்கு இனிஷியேட் பண்றதில்ல. இல்ல. வெளியில ஆமா, போய் ஆமா. சம்பாதிச்சு அல்லது வொர்க் பண்ணி கொண்டு வர்றது அப்பா ஆர் அப்பா அல்லது மேல் தான். மேல். ம். சரியா? மென். ம். ஆ சோ இது வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைன்னு ம். நம்ம மனசுக்குள்ள சின்னதிலே வச்சுக்கிட்டோம். பதிச்சு ஓகே. வச்சுட்டோம். பதிச்சு வச்சுட்டோன்றத விட ம். அதுதான் தானாவே உண்மை. வந்துருது. தானாக ம். வருது. சோ அதனால அம்மா எக்ஸ்பெக்ட் பண்றாங்க உங்கள. ஓகே. அம்மா என்ன செய்றாங்க, என்னுடைய வேலையில ஒரு சின்ன வேலை செஞ்சா நல்லா செய்யட்டும். இருக்குமே! ம். ஏன்னா அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஆமா. மாரி. நீங்க நீங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது அம்மாவுக்கு கொஞ்சம் நல்ல ஸ்ட்ரென்த் இருந்துச்சு. ம், ம், ம். எல்லாத்தையும் அவங்களே கரெக்ட்டு. பார்த்துக்கிட்டாங்க. ம். இப்ப நீங்க இந்த ஸ்டேஜ்ல இருக்கும்போது, உங்க அம்மா கொஞ்சம் எல்டரா ஓல்ட் வயசாகும். ஆமா. ம். ஸ்ட்ரென்த் எல்லாமே கம்மியாகறதுனால. ஆமா. நீங்க இந்த வயசுல ஓகே. இருக்கும்போது அம்மாவுக்கு ஸ்ட்ரென்த் கம்மியாயிடும். அவங்க ம். கொஞ்சம் வயசாயிருவாங்க. ஏதாவது பிசிக்கல் சிக்னஸஸ் இல்னஸ் இருக்கும். வந்துரும். ஓகே. திடீர்னு ஒரு யூட்ரஸ் ரிமூவலா இருக்கலாம். ஏதோ ஆமா. ஒரு ஆப்பரேஷன் ஆப்பரேஷன். ஓகே. இருக்கலாம். ஸோ ஏதாவது ஒரு பிரச்சனைகள் சரீரத்துல ம், ம், வரும்போது ம். அவங்க வீக் ஆயிடுவாங்க. வீக்கா ம். ஃபீல் பண்ணுவாங்க. யாராவது எனக்கு ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்குமே! அது வெளியில இருந்து கூப்பிடுறத விட வீட்ல உள்ள வீட்ல பிள்ளைங்கட்ட தானே செய்றது. எதிர்பார்ப்பாங்க. ம். தான் கரெக்ட் மகள் தான். கிட்ட ம். எதிர்பார்க்கிறது அம்மாவுக்கு ரைட்ஸ் இருக்குது. ம். எப்படின்னாலும் நீ இன்னொரு வீட்டுக்கு போம்போது நீ செய்து தானே ஆகணும். சரி. ஆமா. கண்டிப்பா, செய்யணும்ல. கண்டிப்பா. மேரேஜ் பண்ணி போகும்போது நம்ம வீட்ல செஞ்சு போய் தான் செய்ய ஆகணும். இது ஆமா. என் வீடு. அப்ப நீ இப்ப என்ன சொல்ற? இது ஏதாவது சொன்னா, ஏன் என் வீட்டு கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் நீ செய்ய செய்ய மா மாட்டியான்னு கேட்டா, அது என் வீடு. நான் அங்க போய் நல்லா செய்வேன். நான் இப்படிலாம் இருக்க மாட்டேன். அப்படி ம். இப்படிம்போம். ம். அதான் சொல்லுவாங்கல்ல, அறையில ஆட அங்க போய் ஆட தெரியாதவன் தெரியும். அங்க போய் என்ன செய்ய முடியாது? ஆட முடியாது. முடியாதுன்ற மாரி. ஸோ அதனால வீட்லயே நம்ம பிராக்டிஸ் பண்ணிட்டோம்னா, ம். கேர்ல்ஸ் ஓகே. மெயினா வீட்ல பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டோம்னா, நம்ம இன்னொரு இடத்துல ஈஸியா இருக்கும். போகும்போது, ஒரு ஹாஸ்டல்ல போகும்போதோ, அல்லது நம்ம ம். ம். மேரேஜ் ஆகி வேற போகிற இடத்துக்கு இடத்துலயோ, போகும்போது. அந்த வீட்டு வேலைகள் எல்லாமே ரொம்ப ஹெவியா தெரியாது. ரொம்ப டே டு டே லைஃப்ல ஈஸியா ரொம்ப போயிடும். ஈஸியா இருக்கும். ம். அதான் இங்க பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா, அங்க போய் ஈஸியா ஈஸியா நீங்க என்ன இருக்கும். செஞ்சிடலாம். எல்லா ஒர்க்கையும் பண்ணிக்கலாம். பொதுவா பெண்கள்னாலே எல்லாம் எதிர்பார்க்கிற ஒண்ணு. அதான். ம். ஸோ எவ்ளோ படிச்சிருந்தாலும், என்னதான் படிச்சிருந்தாலும், நம்ம ஹவுஸ் பேசிக்கா. ஹோல்ட் ஒர்க்ஸ் ம். ஒண்ணு நம்ம பார்க்கணும். இல்ல யாரையாவது வச்சு பார்க்க வைக்கணும். பார்க்கணும். ஓகே. சரிங்களா? ம். ஸோ அதனால கேர்ல்ஸ்க்கு வந்து எஜுகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ம். இஃப் யூ எஜுகேட் அ கேர்ள் கேர்ள் சைல்ட் சைல்டு. இல்ல யூ இஃப் யூ எஜுகேட் எ ஆமா யூ எஜுகேட் எ நேஷன். நேஷன் ம். அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா. உண்மதான். இஃப் யூ எஜுகேட் அ விமன் ஷி எஜுகேட்ஸ் த ஹோல் ஹோல் ஃபேமிலி. ஃபேமிலி. ம். எஜுகேஷன்னா இங்க கல்வி மட்டும் சொல்ல வரல. ஸ்கூலிங் மட்டும் எல்லாமே. சொல்ல வரல. எல்லாத்தையுமே பிராக்டிகல் லைஃப்க்கு சொல்றேன். அப்ளை. ஓகே. ஸோ அதனால கேர்ல்ஸுக்கு, பாய்ஸுக்கும் எஜுகேஷன் ரொம்ப முக்கியம். இம்பார்ட்டன்ட். ம். ஆ அ நீ படிச்சா,
நீ இன்னொருத்தவங்கள வேலை செய்ய படிக்க வைக்கலாம். வைக்கலாம். நீ கரெக்ட். படிக்கலைன்னா இன்னொருத்தவங்களுக்கு போய் வேலை வேலை செய்யணும் செய்யணும். ஓகே. அப்படின்னு எங்க வீட்ல என் தம்பி அடிக்கடி அவங்க கேர்ள்ஸ் இருக்காங்க பிள்ளைங்க சொல்லிடுவாங்க. ஓகே. அவனுக்கு அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பான். சோ ம். அது எனக்கு ஒரு ஓகே இது கரெக்ட் இது தான். உண்மைதான். இப்ப நம்ம நல்லா படிச்சு ஒரு நல்ல இடத்துல இருக்கோம்னா நம்ம என்ன செய்யலாம்? மத்தவங்க மத்தவங்களுக்கு சொல்லலாம். சொல்லலாம். சோ ம். அதனால எஜுகேஷன் வந்து ரொம்ப ஓகே. இம்பார்ட்டன்ட். ஓகே. எல்லா விதத்துலயும். ஸ்கூலிங் மட்டும் இல்லாம எல்லா விதமான ம். எஜுகேஷனும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. அதனால இந்த நாட்கள்ல பெண்களுக்கு நல்ல எஜுகேஷன் குடுக்கணும். கொடுக்கறதுக்கு பேரண்ட்ஸ் கண்டிப்பா பிரயாசப்படணும். ஓகே. ஆண்களுக்கும் குடுக்கணும். பெண்கள வந்து சில நேரங்கள்ல படிச்சு ஒரு டிகிரி இல்ல +2 படிச்சுட்டு நீ கல்யாணம் கட்டி போ. ஓ! ஆமா. அப்புறம் உனக்கு செலவெல்லாம் நான் பார்க்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ம். சில ஒரு டிகிரி முடிச்சா போதும். நீ மேரேஜ் பண்ணிக்கோ. பண்ணிடு. ஆமா. அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிம்பாங்க. ம். எதுவா இருந்தாலும் சரி எஜுகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ம். நல்லா எஜுகேட் பண்ணுங்க. எஜுகேஷன யாராலும் அவங்க கிட்ட இருந்து எடுக்க பிரிக்க முடியாது. முடியாது. பணம், பொருள் எல்லாத்தையும் திருப்பி எடுத்துடலாம். எடுத்துறலாம். ஆனா எஜுகேஷன எடுக்க முடியாது. அந்த எஜுகேஷன் இருந்தா அவங்க லைஃப்ல இன்னும் நல்ல முன்னேற்றங்கள அவங்க பார்க்க முடியும். ஓகே. நம்ம அஸ் எ பேரண்ட் நாமளும் பார்த்து சந்தோஷப்பட முடியும். ஓகே, ஓகே. ரொம்ப தேங்க்யூ ஆன்ட்டி. நீங்க இதுவரைக்கும் ஒரு பெண் பிள்ளைய எப்படி வளர்க்கணும் அப்படின்னு ரொம்ப அழகாவே சொன்னீங்க. ஸோ உங்களுக்கும் இது வந்து ரொம்ப பிரயோஜனமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதுவரைக்கும் ஆண் பிள்ளைகள எப்படி வளர்க்கணும், ஒரு அவங்க பெர்ஸ்பெக்டிவ் தான் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பெண் பிள்ளைகள எப்படி வளர்க்கணும், அவங்கள எவ்வளோ பாதுகாப்பா வளர்க்கறதா இருந்தாலும் சரி, ஆனா ரொம்ப புரொடெக்டிவா இல்லாம, அவங்கள கைட் பண்றதுல அவங்களோட ஃபியூச்சரே வந்து இருக்கு. அவங்கள வந்து இனிஷியேட் பண்ண விடுங்க அப்படின்னு நம்ம ஆன்ட்டி மூலியமா இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதுக்கப்புறமும் வர எபிசோட்ஸ்ல அதிகமா பார்ப்போம். பெண் பிள்ளைகள எப்படி வளர்க்கணும்னு பார்ப்போம். So until then, bye from Jessica. Once again, wishing you all a happy Women's Day.